இந்த எம்ஜிஆர் படம் அதெல்லாம் பார்த்துருக்கல. ஸோ அதிலலாம் இந்த மாதிரி மழை இருக்கும். இதெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் மச்சான். இங்கெல்லாம் வேஸ்ட்ரா. மலைக்கு ஏதோ ஷேவிங் பண்ண மாதிரி இது. குளிருது. இந்த குளிர்லாம் 5 வருடம் நான் இல்லை. பட் வந்து சளி பிடிக்காம தான் சரி. டு நாட் டிஸ்டர்ப் வைல்ட் அனிமல்ஸ். முதல்ல அது வைல்ட் அனிமல் வரணும், அது வர மாட்டேங்குது. ஃபோட்டோஸ்லாம் வரீங்கண்ணா, அதெல்லாம் தெரிஞ்சு வராது. இங்கே வந்துருக்கேன், வேற லெவலில் இருக்கு. பயங்கரமாக ஆடுது போட்டு. பாட்டை பாருங்க, ஏதோ ஹாலிவுட் மூவியில் எடுக்கிற மாதிரி இருக்குது. செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். கைஸ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு. கைஸ் இங்கே வந்து வியூ பாருங்களேன், சும்மா தரமாக இருக்குது. நான் இப்போ போகிற வழியிலே நீடில் ராக் வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த வியூ பாயிண்ட் தானே போக போகிறோம். நீடில் ராக் வியூ பாயிண்ட் வந்துட்டோம். இதுதான் வியூ. ஏ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டே 2 இன் ஊட்டி. நேற்று நைட் வந்தோம். இன்றைக்கி வந்து காலையிலேருந்து குளிச்சுட்டு நம்ம கிளம்பி இப்போ வந்து கூடலூர் போய் மசனகுடி வழியாக வந்து திருப்பியும் ஊட்டி வர போகிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கூடலூர் போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கிளம்பிட்டோம். இப்போ வந்து சாப்பிட்டோம். இங்கே வந்து யாஸ்மின் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் பரோட்டா சாப்பிட்டோம். பரோட்டா தான் இருந்துச்சு. செம்ம டைம் ஆயிடுச்சு, 11 o'clock ஆயிடுச்சு. ஸோ அதனால் இருந்ததை சாப்பிட்டு அப்படியே இப்படி கிளம்புறோம். ஸோ இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்துட்டு கூடலூர் போகிறோம். இப்போ போகிற வழியில் பைக்காரா லேக் பார்த்துட்டு முடிஞ்சால் போட்டிங் போக முடிஞ்சால் போயிட்டு அப்படியே என்னென்னு பார்த்துன்னு வர வேண்டியதான். வாங்க நம்ம மீதிலாம் நம்ம கோப்ரோவில் கண்டினியூ பண்ணலாம். அதே போல் என் சேனலுக்கு என்ன புதுசாக வந்ததுன்னா என் பேஜ் ஜெயிச்சதுன்னா ட்ராவல் வாக்ஸ், மோட்டோ வாக்ஸ், அப்புறம் ரைட் ரிவ்யூஸ் இதெல்லாம் போடுவேன். ஸோ வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்கும், பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள். ஊட்டியோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு நிறுத்தி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க போகலாம். ஹே காய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளம்பியாச்சு. இப்போது ஊட்டியிலேருந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கூடலூர் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஊட்டியில் வந்து மோஸ்ட் ஆஃப் இருக்கும்ல இந்த ரோஸ் கார்டனு இது சொல்லி காமன் பிளேசஸ். ஸோ இந்த காமன் பிளேசஸை டோட்டலாகவே நாங்கள் ஸ்கிப் பண்ணுறோம். அது வந்து இன்னொரு வாட்டி வரும்போது ஒன்றா பார்த்துக்கலாம். ஏன்னா எப்போவுமே ஊட்டி போனால் எல்லோரும் போகிற பிளேஸ் அதுதான் முக்கால்வாசி. ஸோ ஆகையால் நம்ம அதை பார்க்காம கொஞ்சம் அட்வென்ச்சராக போய் பார்க்கலாம். அதே போல் அந்த இடம்லாம் போனாவே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ ஃபேமிலி க்ரௌட் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் சாட்டர்டே சண்டே வேறு ஊட்டியில் இங்கே. ஸோ வீக்கெண்ட்னால நல்லாவே ரஷ் இருக்கும். அதுக்காண்டி நம்ம வந்துட்டு அந்த பிளேஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அப்படியே இப்படி கூடலூர் வழியாக போயிட்டு மசனகுடி போய் வரலான்ட்டு. எப்படி இருக்குன்னு தெரில. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயில் அடிக்குது. பட் வந்து சில்னஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஈடு கொடுக்குது. வெயில் அடிக்குதுன்ற ஒரு ஃபீல் வந்து அந்தளவுக்கு இல்லவே இல்லை. சுத்தமாக வெயிலே தெரில. வெயில் அடிக்குது ஆனால் வெயில் தெரில, அந்த மாதிரி இருக்குது. மைல்டாக ஒரு ஹீட் வந்து ஃபீல் ஆகுது. ரொம்ப சில்னஸ் அதிகமாக இருக்குது, மைல்டாக அந்த ஹீட் வந்து ஃபீல் ஆகுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் போல். ஸோ இதுலேயுமே க்ரௌடு கம்மியாக இருக்காங்க. பார்ப்போம் பைக்காரால் எப்படி இருக்காங்கன்ட்டு. அதான் கூடலூர் வழியாக போகும்போது நம்ம வந்து பைக்காரா போய் கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம பைக்காரா கனெக்ட் ஆகிறதுனால பைக்காரா வழியாக போகிறதுனால நம்ம பைக்காரா போட் ஹவுஸ் வந்து நம்ம போய் தான் போவோம். ஸோ பைக்காரா போட் ஹவுஸ் முடிஞ்சால் போவோம். அவங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த எம்ஜிஆர் படம் அதெல்லாம் பார்த்துருக்கல. ஸோ அதிலலாம் இந்த மாதிரி மழை இருக்கும். இதெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் மச்சான். இங்கெல்லாம் வேஸ்ட்ரா. மலைக்கு ஏதோ ஷேவிங் பண்ண மாதிரி இது. ஐயோ சிரிப்பு. வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 hour சாலிட் 1 hour காட்டுது. 34 kilometers டிரைவு. 1 o'clock போயிடும்ன்ற மாதிரி காட்டுது. பார்ப்போம். 1:06 போவோம். வந்து போயிடலாம். 1 o'clock போயிடலாம். பார்ப்போம். குளிருது. இந்த குளிர்லாம் 5 வருடம் நான் இல்லை. பட் வந்து சளி பிடிக்காம இருந்தால் சரி. ஹெல்மெட் வைசர் க்ளோஸ் பண்ணிடணும், அதுதான் நமக்கு சேஃப்டி. ரைஸ் ரோடு இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் உள்ளாடியே ஓட்டு போயிட்டே இருக்கும். கூடலூர் வந்து லெஃப்ட்டு திரும்பணுமாம். கூடலூர், மைசூர் எல்லாமே. ஸோ நம்ம இதில் லெஃப்ட்டு திரும்பணும். டு நாட் டிஸ்டர்ப் வைல்ட் அனிமல்ஸ். முதல்ல அது வைல்ட் அனிமல் வரணும், அது வர மாட்டேங்குது. வந்ததுன்னா கூட நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. பட் சொல்கிறேன், ஏன்னா காண்டாகுது கைஸ்.
எத்தனை ஊர் போகிறோம் வருஷத்தில் எங்கன்னா ஒரு 5 ட்ரிப்பு 6 ட்ரிப்பு போயிடும். ஒரு ட்ரிப்பில் கூட ஒரு அனிமல் கூட பார்க்கலன்னா வெறுப்பாகுது. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம், இந்த வாட்டி மசனகுடி போகிறோம், அட்லீஸ்ட் ஒரு யானையாவது பார்த்தோம்னா சந்தோஷம்தான். அவ்வளோ தூரத்துலேருந்து வந்ததுக்கு. கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்காரா கிட்ட வந்துட்டோம். ஸோ வந்துட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா போர்டு போட்டிருக்கு, வாட்டர் ஃபால்ஸும் போட் ஹவுஸும் அந்த சைடுன்னு சொல்லிட்டு. இது வந்து பைக்காராவோட அணை. நம்ம இப்போ வந்து ரைட்டில் போனோம். வேர்ட்ஸ் இவர் எங்கே இன்னொருத்தர் ஹீரோ எங்கேன்னு தெரில, மணிகண்டனு எங்கே மாட்டினுங்கிறாருன்னு. வரட்டும். பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் வந்து பைக்காரா போட் ஹவுஸ் ரெண்டுமே இருக்குது. நடுவட்டம் அப்படின்ற ஒரு ஏரியா தான் இது. ஆனால் இங்கேயுமே பாருங்களேன் எவ்வளோ கேபு காரு எல்லாமே இருக்குது. எப்படி இருக்கும்னு தெரில. இது பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் 300 மீட்டர் ஆமாம். ஓப்பனிங் டைம் 8:30, க்ளோசிங் டைம் 6:30, சாயந்தரம் 5:30. சாரி. ஹலோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு பார்த்தோம். அப்புறம் இமேஜில் பார்த்தோம், ஐ மீன் கூகுள் மேப் இமேஜில் அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை. ஸோ தட் நம்ம வந்துட்டு சரி போட் ஹவுஸ், பைக்காரா போட் ஹவுஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கேயும் கொஞ்சம் கூட்டம் இருக்குது, பட் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக கூட்டம் இல்லை. ஓகே, பாருங்கள் இந்த லேக்கு கலரே பாருங்கள், நல்லா க்ரீன் கலரில் இருக்குது தண்ணி. ஓகே கைஸ், நாங்கள் போயிட்டு போட் ஹவுஸ் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வந்து பைக்காரா போட் ஹவுஸ் வந்துட்டோம், தான் என்ட்ரன்ஸ். ஸோ வந்து நம்ம அப்படியே கீழே இறங்கி போகிறோம். கைஸ் இப்போ இறங்கி போயிட்டுருக்கோம். டிக்கெட் எடுக்கணும் போல். டிக்கெட் எடுத்துகிட்டு நான் போட்டில் ஏறிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8 பர்சன்ட்ஸு கிளப் பண்ணி எப்படி அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு பர்சன் 150 ரூபா வருது. 20 மினிட்ஸ் போட்டிங்கு. அதெல்லாம் ஸ்பீட் போட்டு அது 3 பேருக்கு போட் ஹவுஸ்லாம் வரீங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சு வராதிங்க. இங்கே வந்துருக்காங்க, வேற லெவலில் இருக்குது லொக்கேஷன் பாருங்க. ஏதோ வெளிநாடு மாதிரி இருக்கு, ஊட்டி மாதிரியே இல்லை. சொல்ல போனோம் வேற லெவலாக இருக்கு. தண்ணியோட கலர் பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்கு. பெரிய லேக்கு. கண்டிப்பாக ஊட்டி வந்தீங்கன்னா மசனகுடி போயிட்டு வாங்க, கூடலூர் போயிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். வந்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பைக்காரா லேக் வந்து அப்படியே போட்டிங் வாங்க. ஃபால்ஸ் வேஸ்ட்டு ஒன்றும் பெருசாக இல்லை. போட்டிங் பார்த்தீங்கன்னா அதுவே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வாங்க வியூ என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி செமையாக அடிச்சு காட்டுற பாருல. தண்ணி வந்து ஏதோ பயங்கரமாக ஆடுது போட்டு. ஏன்னா இந்த ஸ்பீட் போட் போகிறதுனால இந்த அலை மாரி கிரியேட் ஆகிடுது. ஸோ அதனால் இதுமாரி நம்மளுக்கு வந்து ஆடுது. இதுவும் நல்லா இருக்குது. மஸ்ட்டு ட்ரைங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஊட்டி வந்து பைக்காரா போட்டிங் வந்து மிஸ் பண்ணாமல் மட்டும் பார்த்துட்டு போங்க. வேறு லெவலில் இருக்குது. எப்படி ப்ரோ இருக்குது? வேறு லெவலில் இருக்குது. இது எக்ஸ்பெக்டே பண்ணல, இந்தமாரி ஒரு வியூவில் இந்தமாரி ஒரு போட்டிங் போகணுன்னு. நல்லாயிருக்கு. நாங்கள் எதுவுமே பார்க்கல, பெருசாக எதுவுமே பார்க்கல. வந்து பார்த்தோன்னே ஒரு மாதிரி நல்ல வியூ லொக்கேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது நடுவில் போட்டு ஒரு மாதிரி நல்லா ஃபீலாகவே இருக்குது. சில்னஸ் வேறு ரொம்ப அப்படியே இருந்துகிட்டே இருக்கா, அதுவும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் உண்மையிலே தரமான ஒரு ஸ்பாட்டு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போங்க. இதே போல் போட் ஹவுஸ் போகிறீங்களோ இல்லையோ இங்கே போங்க. அதே போல் இந்தமாரி இன்னும் நிறைய ஸ்பாட்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க பெல்லைக்கான. அப்போ தான் அடுத்தடுத்த ஸ்பாட்ஸ் என்ன நான் போகிறோன்றது உங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். இது போட்டிங் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ தான் அங்கே போய்ட்டு போட்டு விட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கூடலூர் போனோம். கூடலூர் போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே பார்க்க வேண்டியதான். என்னென்னு பார்ப்போம். காய்ஸ் வந்து பைக்காரா பார்த்துருப்பீங்க. போட்டிங் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வீடியோவில் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரில. இப்போது வீடியோ போய் பார்த்தா தான் தெரியும்.
ஸோ ஆனால் பாருங்களேன், வியூ பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது வியூ. இது சத்தியமாக வந்து இது ப்ராமிஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு இது மாதிரியே இல்லை, வேறு லெவலில் இருக்குது ஸ்பாட்டு. காட்டுற பாருங்க, இது ஃபுல்லாக கம்பி கம்பியாக இருக்குது. ஸ்பாட்டை பாருங்கள், ஏதோ ஹாலிவுட் மூவியில் எடுக்கிற மாதிரி இருக்குது ஸ்பாட்டு. சரியான ஸ்பாட்டு. வந்தீங்கன்னா தரமாக ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜம்முன்னு போகலாம். செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். ஃபோட்டோ கொண்டும் இல்லை, பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸும் சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். செம்மையான ஒரு ஸ்பாட்டு, மஸ்ட்டு விசிட் பிளேஸ். நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக தவறாமல் இதுக்கு வந்துட்டு போயிருங்க. ஊட்டி போட் ஹவுஸ்லாம் போகாதீங்க, அதோட இது தரமாக இருக்குது. வியூ தான் மேட்ரு, பயங்கரமாக இருக்குது. போட் ஹவுஸ்னு ஆசைப்பட்டு வந்து போட் ஹவுஸ் பயங்கரமாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இதே போல் நீங்கள் நாளும் அப்படியே போச்சு ஒரு யானையோ ஒன்று பார்த்துட்டோன்னா ஐ எம் ஹாப்பி. ஜெயச்சந்திரன் ஹாப்பியானாச்சு. இப்போ அவ்வளோதான், இது முடிச்சிட்டோம் பைக்காரா போட்டிங்க. ஸோ நம்ம கூடலூர் போகிற வழியில் இதுதான் ஒரு ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்டு வந்து முடிஞ்சுது. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இதோட நம்ம எங்கே போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம கூடலூர் தான் போகிறோம். கூடலூருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 25-26 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அது போயிட்டோன்னா அங்கே போயிட்டு நம்ம சாப்பிட்டுலான் இருக்கோம். மணி இப்போயே 1:30 ஆகிடுச்சாம்மா, சந்தோஷம்னா. ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். பார்ப்போம் என்னென்னு. ஆனால் செம்மையாக இருந்துச்சு கை. ஸ்பீட் போட்டும் இருக்குது, ஸ்பீட் போட் போகிறதுனாலும் போகலாம். பட் வந்து இது ரிலாக்ஸாக அந்த லொக்கேஷனுக்கு அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே பொறுமையாக ரசிச்சுட்டு அப்படியே சூப்பராக இருந்துச்சு. 20 மினிட்ஸ் போன மாதிரியே தெரில, பயங்கரமாக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஃப்ரண்ட்டில் உட்காந்துருங்க வந்தீங்கன்னா, சும்மா சூப்பராக இருந்துச்சு. நான் ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்துருந்தேன், பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கவே. இதான் எக்ஸிட்டு. ஸோ அப்படியே போயிட்டு லெஃப்டில் திரும்பிடணும் வெளியே போயிட்டு. அவ்வளோதான். தேங்க்யூ விசிட் அகைன். கண்டிப்பாக இன்னொரு வாட்டி ஊட்டி வந்தால் இந்த ஸ்பாட்டு கண்டிப்பாக வரணும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தான் கைஸ், கூடலூர். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கோம். ஸோ ஒரே ரோடு 25 கிலோமீட்டர்ஸ் அவே. இப்போ வந்து கொஞ்சம் குளிர் அடங்கின மாதிரி இருக்குது. மணி நல்லா வெயில் அடித்ததுனால இவ்வளோ நேரம். பட் வந்து காலைல வரும் 11 மணிக்கே சரியான வெயில். இப்போ 1 மணிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பாருங்க மழை எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. கைஸ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு. அந்த வால்பாறையில் டீ எஸ்டேட் இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கேயும் டீ எஸ்டேட்டு பயங்கரமாக இருக்குது. இந்த வீடை பாருங்களேன், அப்படியே அந்த லொக்கேஷனு இங்கே வீடு சும்மா ஜம்முன்னு இருக்கும். அழகாக மொட்டை மாடியில் வந்து டீ குடித்தாலே செமையாக இருக்கும். இந்த சைடு பாருங்கள், இங்கேயும் வியூ பயங்கரமாக இருக்குது. வாவ், இந்த மாதிரி இடத்துல ஒரு வீட்டை வாங்கி கட்டி விட்டுனா பிரச்சனையே இல்லை, ஜம்முன்னு இருக்கலாம் போல. இங்கே ஃபுல்லாமே டீ எஸ்டேட்ஸ் கைஸ். சூப்பராக இருக்குது பாருங்க, லொக்கேஷனு தரமாக இருக்குது கைஸ். வந்து இது ஒரு ஸ்பாட்டு போகிற வழியில், கூடலூர் போகிற வழியில். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டீ எஸ்டேட் தான் இது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, நட்டுட்ருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப் தெரியும், அது ஸ்ட்ரெயிட்டாக தண்ணி போகிறதுக்கோசம். ஸோ எல்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க கைஸ். இந்த சைடு போகிற வழி ஃபுல்லாக டீ பிளான்டேஷனாக தான் இருக்குது. சரியான ஒரு ஸ்பாட்டு, நல்லா விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஓ அத்தப்போ இந்த மாடு வேன் வருது, அதெல்லாம் நிற்கவே இல்லை, அது பாட்டுன்னு போகுது. அதுதான் அது மாடு மாரின்னு வாங்க போல. இது ஏண்டா மாடு மாரி வர நிற்காம அப்படின்னு, அதுதான் போல கரெக்டாக இருக்குது. அச்சாரு பிரேக் அவரு டம்முன்னு. இதுதான் மச்சான், அப்படியே இறங்குனா கேரளாடா, வயநாடு. அப்படியே அங்கேருந்து இறங்குனா வயநாடுலேருந்து கேலிக்கட் ஸ்ட்ரெயிட்டாக. அதான் சொல்கிறேனே, இப்போ இறங்கிட்டு இருக்கோம் இதுலேருந்து, ஊட்டிலேருந்து ஃபுல்லாக டவுன் தான் கைஸ். இங்கே வந்து வியூ பாருங்களேன், சும்மா
தரமாக இருக்குது. ஃபுல்லாமல் டீ எஸ்டேட். இங்கே திரும்பியும் போகிற வழியெல்லாம் டீ எஸ்டேட்டாக இருக்குது. எனக்கு டீ எஸ்டேட் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். செமையாக இருக்கும் அது பார்க்கவே. பார்த்துட்டே இருப்பேன் நான். வந்து பாருங்க, அப்பா பிரம்மாண்டமாக இருக்குது. சரியான ஒரு வியூ. இல்லை மச்சான், இப்போ போகிற வழியிலே நீடில் ராக் வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த வியூ பாயிண்ட் தானே போகிறோம் கைஸ். அதுதான் நீடில் ராக் வியூ பாயிண்ட். அதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு தான் போகிறோம். பயங்கரமாக இருக்கும் அது. பாருங்க கைஸ், கொஞ்சம் பைன் ஃபாரஸ்ட்டாக இருக்கீங்க. இது லுக் அண்ட் ஃபீல் வந்து எனக்கு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இது பேர் என்னன்னே தெரில. இந்த பிளான்ட்டு பேர் கிராஸ் மாதிரி, பெரிய பெரிய கிராஸ் மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரில அதோட பேர். இன்னும் ஒரு 16 கிலோமீட்டர் இருக்குது, போயிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீடில் ராக் வியூ பாயிண்ட்டு. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கூடலூர் போய்ட்டு மதியம் சாப்பிட்ணும். சாப்பிட்டு அப்படிலாம் டீயாச்சும் எதுனா ஒன்று குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா முதுமலை வழியாக போயிட்டு அப்படியே மசனகுடி பார்த்துட்டு தெப்பக்காடு போயிட்டு தெப்பக்காட்டிலேருந்து ரைட்டு திரும்பி மசனகுடி பார்த்துட்டு அப்படியே கல்லட்டி வழியாக அப்படியே ஊட்டி ரிட்டர்ன் ஆகிடணும். அவ்வளோதான் பிளான் இன்றைக்கி. பாருங்க கைஸ், வியூவு பயங்கரமாக இருக்குது. பைன் ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக. வாவ், ஜஸ்ட் வாவ், வேற லெவலில் இருக்குது காய்ஸ். நீடில் ராக் வியூ பாயிண்ட் வந்துட்டோம். ஸோ வந்து நம்ம இங்கே இதுதான் பார்க்கிங்கை போட்டு போய் பார்த்துட்டு வர வேண்டியதான். விசிட்டிங் டைம் 7 AM to 5 PM. காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னா நீடில் ராக் வியூ பாயிண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது வந்து இது ஒரு வியூ பாயிண்ட் கூடலூர் போகிற வழியில். ஸோ வந்துட்டு இது போய் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது வேறு இறங்கி போயிட்டுருக்கோம். இது வேறு ரிட்டன் இப்போ ஏறணும். ஏறும்போது பெண்டு கையில் போகுது, என்னன்னு தெரில. ரொம்ப வந்து மூச்சு வாங்குது. அது ஒரு வேளை இவ்வளோ ஹைட்டு இருக்கிறதுனால அப்படியா என்னன்னு தெரில, என்னமோ. ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு ஸ்டீப்பான ஒரு இதுவாக இருக்குண்டு. ஃபுல் ஸ்டீப்பு. அப்படியே ஏறி அந்த லாஸ்ட்டில் போனோம். போயிட்டே இருக்கும். நம்ம வந்துட்டு போயினே இருக்கோம். ஏதோ ஒரு 200 மீட்டர் 250 மீட்டர் இருக்கும். பட் வந்து செம்ம ஒரு வேர்த்தியான ஸ்பாட்டு. கூடலூர் போகிறீங்க, கூடலூர் போகிறீங்க இல்லை, போங்க கண்டிப்பாக. போகும்போது இது அப்புறம் பைக்காரா போட் ஹவுஸ் ரெண்டுமே மிஸ் பண்ணாமல் போங்க. இட் வில் பி குட் அண்டு ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கும் ஒன் டே வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கும். ஸோ எப்படி இருந்துச்சு போட்டு? நல்லா இருந்துச்சு. அதுக்கு மேலே பேச மாட்டாங்க. புதுசாக ஏதோ பார்க்குற பிளேஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு ரெகுலர் ஆஸ் யூஷுவல் போட் ஹவுஸ் மாதிரி இல்லாமல் ஒரு லொக்கேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ் ஒரு 100-150 மீட்டர் நடந்து வந்துட்டோம். அவ்வளோ ஸ்டீப் இல்லை, லைட்டாக ஸ்டீப்பாக இருந்துச்சு. பட் வந்து செம்ம ஒர்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்பாங்க போயிட்டு. இதுதான் வியூ. செம்மையான காற்று தான் இருக்குது. நான் பேசுகிறத கேட்கணும்னு தெரியல. பாருங்க, இதுதான் வியூ. செம்மையாக இருக்குது. சரியான வியூவு, சரியான ஹைட்டு. அது கீழே தெரியுதுல்ல. ஸோ அதுதான் வந்து ரோடு. அப்புறம் அங்கேருந்து அதுக்கு ஒரு கூடலூர். இப்போ நம்ம போக போகிறோம். கூடலூர் போய்ட்டு தேக்கடி போயிட்டு அப்புறம் அங்கேருந்து முதுமலை வழியாக வந்து நம்ம கல்லட்டி வந்துடுவோம். ஸோ இப்போ இதுதான் பண்ண போகிறோம். இதுக்கு அப்படியே சினிமேட்டிக் சாட் போகிறேன்.